ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜிசிஎஸ் சமையல். இப்போ தான் சண்டே வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே இந்த சண்டே முடிஞ்சு மண்டே வந்துருச்சு. மறுபடியும் நம்ம வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அது எனக்கு புரியுது. ஸோ ஈவினிங் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஜாலியாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னுமே எல்லாருமே நினைப்பீங்க. அதனால தான் நம்ம சேனலில் ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கேன், காலிஃப்ளவர் சில்லி. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? காலிஃப்ளவர் சில்லிக்கு முக்கியமான தேவைன்னா அது காலிஃப்ளவர் தான். ஸோ அந்த காலிஃப்ளவரை நம்ம எடுத்து அதில் இருக்க அந்த பூவை மட்டும் தனித்தனியாக பிச்சை எடுத்துக்கலாம். பிச்சை எடுத்த உடனே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதில் நம்ம பிச்சை வச்சுருந்த காலிஃப்ளவர்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த காலிஃப்ளவரை உள்ளே சேர்க்கறதுக்கு முன்னாடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். அதை யாரும் மறந்துடாதீங்க. ஸோ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே அது வேக விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்க அந்த புழு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வரும். காலிஃப்ளவரில் பொதுவாகவே அந்த புழு அப்படிலாம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அதை வேக வைக்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கலக்கிறதுக்கு தேவையானது சோள மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள் மற்றும் மைதா மாவு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த சோள மாவு மற்றும் மைதா மாவு ரெண்டையுமே கொட்டிடுங்க. கொட்டி முடிச்சுட்டு நம்ம எடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு அந்த வேக வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாமே அந்த மாவில் சேர்த்துட்டு அந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அது ஏன்னா அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு தன்மை அதெல்லாமே கிடைக்கிறதுக்கு தான் நம்ம கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவுமே சேர்க்குறோம். சப்போஸ் நீங்கள் அதை சேர்க்காமல் சுட்டிங்கன்னா அதில் ஒரு டேஸ்ட்டே இருக்காது. ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ அதை செஞ்சு வச்சுருந்ததை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் கொதிக்குது. இப்படி தழும்ப நல்லா பொரிக்க வச்சுட்டு இந்த பதத்துக்கு எண்ணெய் எல்லாமே அடங்கின உடனே அந்த காலிஃப்ளவர் சில்லியை எடுத்துருங்க. நல்லா முறுமுறுவான ருசியான காலிஃப்ளவரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஈவினிங் டைம் எந்த ஸ்நாக்ஸும் இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுங்க, ருசியாக இருக்கும். ஸோ இன்னித்து வீடியோ அவ்வளோதான் கைஸ். நம்ம நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ கைஸ்.